நான் குட்டிக்கதை சொல்ல வந்தவன் அல்ல தம்பி, கட்டுக்கதை சொல்ல வந்தவன். என்ன கங்குவா இருக்கு. ஓ, படத்தோட ரிவ்யூவா? சே, நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். சாரி காய்ஸ். கங்குவா சூர்யா நடித்து சிவா இயக்கிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட கங்குவா படத்தை பார்த்துட்டு இப்பதான் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிவா படங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். இந்த விவேகம், விஸ்வாசம், வேதாளம் சொல்லி அவர் ஒரு கமர்ஷியல் டெம்ப்ளேட்குள்ள எங்கேஜிங்கான ஒரு படம் கொடுக்கக்கூடிய, அதுல ஒரு எமோஷனை கடத்தக்கூடிய ஒரு இயக்குனர் அவரு. நல்ல ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். அவர் வந்து இப்போ ஒரு புதுசா நான் ட்ரை பண்றேன் சூர்யா வச்சு, நம்ம வந்து ஒரு ஒரு பீரியட் பிலிமா ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்து ஆடியன்ஸ் ஒரு விஷுவல் ட்ரீட்டா நம்ம கொடுக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். டெக்னிக்கலி படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. எதெல்லாம் இந்த இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, அந்த செட் ஒர்க்கு, இப்படி படம் முழுக்க வந்து இவங்க விஷுவல் ட்ரீட்டா நம்ம கன்வே பண்ணணுன்றதுக்காண்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து டிஎஸ்பியோட பிஜிஎம் சொல்லி படம் முழுக்க இந்த ஜிகினாக்கள் எல்லாமே வந்து நம்மளை என்கேஜ் பண்ணுது. எல்லாமே வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகா கலர்ஃபுல்லா இருந்தது படம் முழுக்க. அந்த கலர் டோன் ஒவ்வொரு அந்த அந்த 5 கிராமங்களை காட்டும் பொழுதும் அந்த 5 கிராமங்களுக்குன்னு ஒவ்வொரு கலர் டோனை கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமா காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து என்னடா இந்த 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 இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், இந்த இந்த நம்ம பார்த்துருப்போம் இந்த இந்த வார் காட்சிகள், இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த மகதீரா மாதிரி ஒரு ஃபிளேவர், பாகுபலி மாதிரி ஒரு ஃபிளேவர் எல்லாம் இருக்குமோன்னு பார்த்தா இது கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு ஜானர்ல இருக்கு. எப்படின்னா இது ஒரு ஒரு பீரியட் பிலிமாக இருந்தாலும் இதுல ஒரு ஸ்ட்ராங் எமோஷனா ஒண்ணு இருக்கணும். தந்தை மகன் பாசத்தை கடத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள உட்கார வைக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஐடியா பண்ணி சிவாட ஒரு கதையை எழுதியிருக்காரு. அது பட் பெருசா கனெக்ட் ஆயிடுச்சா, அந்த எமோஷன் பெருசா நம்ம கனெக்ட் ஆகுதான்னு கேட்டா கொஞ்சம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அது நம்ம ஸ்பாய்லரா இருக்க வேணான்றதுக்காக நான் சொல்ல விரும்பல. பட் அந்த எமோஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வே ஆயிருந்ததுன்னா படம் வந்து இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்றபடி வந்து சாங்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து படத்தோட அந்த ஸ்டார்டிங்கா காட்டக்கூடிய அந்த கோவா சீன்ஸ், இந்த பிரசன்ட் 2024 பிரசன்ட்ல காட்டக்கூடிய சீன்ஸ், அப்புறம் இந்த யோகி பாபு காமெடி எல்லாம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எங்கேயுமே எந்த ஒரு சிரிப்பு வர மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த சாங்கு அதெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா இவங்க அந்த கதைக்குள்ள போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவா சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த பிரசன்ட் சீன்ஸ் தான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது. அந்த பீரியட் கான்செப்டுக்குள்ள இவங்க அந்த கதைக்குள்ள உள்ள போக ஆரம்பிச்ச உடனே அந்த கங்குவாவா சூர்யாவை காட்டும் போனே ஓரளவு கதை கொஞ்சம் அப்படியே டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் அப்படியே போக ஆரம்பிக்குது. பர்ஃபார்மர்ஸா சூர்யாவா மெனக்கடல் அபாரமானது. மிகப்பெரிய ஒரு முயற்சி, கடுமையா உழைச்சிருக்காரு. ஏன்னா படம் முழுக்கவே வந்து அவரை ஷோல்டர் பண்ணி தான், அவர் ஷோல்டர் தான் டிராவலே ஆகுது. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் நமக்கு பெருசா எதுவுமே மனசுல நிக்கல. நமக்கு சூர்யா மட்டும்தான் படத்தில் தெரியுறாரு. அதுக்கப்புறம் யோகி பாபு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வர்றாரு, அவ்வளவுதானே தவிர படம் முழுக்கவே வந்து நமக்கு சூர்யா மட்டும்தான் நமக்கு பார்வையில வருதே தவிர வேற எந்த கேரக்டர்ஸுமே மனசுல நிக்கிற மாதிரி அவங்க இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, பட் நமக்கு பெருசா அது நிக்கல. அது நமக்கு டக்குன்னு கங்குவான்னு சொன்னா நமக்கு சூர்யா தான் ஞாபகம் வரும். மத்த இந்த கேரக்டர் பயங்கரமா இருந்ததுவா, இந்த கேரக்டர் செம்மையா இருந்தது பண்ணலாம் சொல்ற அளவுக்கு மனசுல இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர்ஸும் பண்ணாதது ஒரு மைனஸ். இப்படி படத்துல வந்து அங்கங்க சில குறைகள் இருந்தாலும் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு டிஎஸ்பியோட பிஜிஎம், சாங்ஸ், ஸ்கிரீன் பிளேவா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த படம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க கொண்டு வந்த சில விஷயங்கள், அந்த பீரியட் போசர் அண்ட் அந்த கரண்ட் வெர்ஷன் ரெண்டுத்தையும் கொஞ்சம் மாத்தி மாத்தி காட்டி அது வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓரளவு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் சில கிரிஞ்சான் சீன்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. பட் அது அந்த அளவுக்கு பெருசா ஓவர் டூ பண்ற மாதிரியோ ஐயோ என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையாடான்ற மாதிரி காட்சிகள்லாம் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படம், இதுல வேற என்ன பண்ண முடியும், அதுவும் சிவா இயக்குனர், அதை தாண்டி நம்ம பெருசா அதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க படத்துக்கு போகும்போதே இந்த மைண்ட் செட்லயே போயிடுங்க. ரைட், இது வந்து ஒரு சாதா கமர்ஷியல் டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது, நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுன்றதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. சூர்யா பயங்கரமா உழைச்சிருக்காரு. அதுக்காக நீங்க போய் படத்தை ஒரு தடவை தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். உங்களை வந்து பெருசா டிசப்பாயிண்ட் பண்ணி கழுவி எல்லாம் ஊத்துற மாதிரி உட்காரவே முடியலன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. டீசெண்டா ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு தான் அந்த படங்கள், இந்த படமானது கங்குவானது இருக்கு. பார்ட் 2க்கான லீடு கொடுத்தது அது கூட வந்து திணிச்ச மாதிரி தான் இருந்தது. பார்ட் 2 எல்லாம் தேவையில்லடாப்பா போதுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் பார்ட் 2ல இன்னும் பெட்டரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த பார்ட் 1ஓட முடிச்சுக்கிறது நல்லது. கேமியோவா கொண்டு வந்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த முதலை கூட நடக்கக்கூடிய ஃபைட்டுன்னு சொல்லி
நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எமோஷனலா நமக்கு இந்த படம் வந்து எங்கேயுமே பெருசா கனெக்ட் ஆகாதனால ஒட்டலையோ, அது நமக்கு பெருசா நம்ம ஒட்டலையோன்ற ஒரு ஃபீல் நமக்கு படம் கொடுத்துருது. பட் டைமிங்காவும் ரொம்ப பெருசா 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சது இன்னொரு பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. பட் அங்கங்க சில குறைபாடுகள்லாம் இருந்தாலும் நீங்க போங்க, ஃபேமிலியோட போய் ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கான ஒரு மூவி தான் இது. அதுல கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்து பழக்கப்பட்ட கதைகளா இல்லாம இது வேற ஒரு கதையா கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு சிவா. பயங்கரமா செலவு பண்ணியிருக்காங்க, அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பணத்தை போட்டு இறைச்சிருக்காங்க. சிவா என்னென்ன கேட்டாரோ எல்லாத்தையுமே அந்த அந்த காஸ்டியூம்ஸ் முதற்கொண்டு அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைன்யூட்டா ஒர்க் பண்ணதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. விஎஃப்எக்ஸ் சிஜி ஷாட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த அவங்க செலவு பண்ணதை அந்த ஸ்கிரீன்ல நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஸ்கிரீன் பிளே பெட்டராக பண்ணி இன்னும் அந்த எமோஷன் வந்து நமக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, அடடா அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா ஃபீல் நம்ம கிட்ட அது வந்திருந்ததுன்னா இன்னும் மச் பெட்டரா அந்த படம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் இப்போ ஓவராலா ஒரு டீசென்டான ஒரு படமா இந்த படம் வந்திருக்கு. போங்க, போய் ஃபேமிலியோட பாருங்க. மற்றபடி இதுல பெருசா நம்ம இதுல ஆஹா ஓஹோன்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கோ இல்ல அப்படி கூஸ்பம் மொமெண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இல்லை. பட் சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஒரு 2-3 இடங்கள் கொஞ்சம் மாசா இருக்கு. இன்னும் பயங்கரமா மாசா பண்ணியிருக்கலாம்ன்றதுதான் என்னோட ஒரு கருத்தாக இருக்கு. பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிவ்யூ இருக்கும். இது நான் பார்த்து என்னோட ஒரு வியூல தான் நான் சொல்றேன். நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னவோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா நீங்க சொல்லலாம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.